வணக்கம். இன்னைக்கு நாம பேச போறது தமிழ்நாடு ஆசிரியர்களுக்கான ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம் பத்தி. ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய ஒரு புது அரசாணை வந்திருக்கு. அது என்ன ஆணை, யாருக்கெல்லாம் இது பொருந்தும், இதனால என்னென்ன மாற்றங்கள் வரும், வாங்க எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே, இதுதான் அந்த கவர்மெண்ட் ஆர்டர். அக்டோபர் 13, 2025ல இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு குறிப்பிட்ட குரூப் டீச்சர்ஸுக்காக ஒரு புது பிளான சொல்லிருக்காங்க. அது என்ன பிளான், யாருக்காக இந்த பிளான், வாங்க இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த புது ஆர்டர் மூலியமா டீச்சர்ஸ்க்கு கிடைக்கிற அந்த இறுதி வாய்ப்புன்னா என்ன, அதோட அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். ஒரே வரியில சொல்லணும்னா, இதுவரைக்கும் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது டெட் தேர்வுல பாஸ் பண்ணாத டீச்சர்ஸ்க்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு புது உத்தரவு போட்டிருக்கு. இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பாயிண்ட். ஓகே, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். இது எல்லா டீச்சர்ஸ்க்கும் பொருந்துமா, இல்ல ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு மட்டும்தானா அப்படின்னு. அதுக்கான பதில தான் இப்ப பார்க்க போறோம். இந்த ஆர்டர் யாருக்கெல்லாம் பொருந்தும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. முதல்ல, நீங்க இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கணும். ரெண்டாவது, இந்த டிஇடி எக்ஸாம் கட்டாயமாக்குறதுக்கு முன்னாடியே நீங்க வேலைக்கு சேர்ந்திருக்கணும். கடைசியா, ரொம்ப ரொம்ப முக்கியமா, நீங்க இன்னும் இந்த டிஇடி எக்ஸாம்ல பாஸ் பண்ணாம இருக்கணும். சரி, ஆனா எதுக்கு இந்த டிடி எக்ஸாம் இவ்ளோ முக்கியம்? ஏன் கவர்மெண்ட் திடீர்னு இந்த விஷயத்துல எவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு? வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். டிஇடி, அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒருத்தர் டீச்சரா வேலை செய்யணும்னா கண்டிப்பா பாஸ் பண்ண வேண்டிய ஒரு தேர்வு. இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் எடுத்த முடிவில்ல, இது ஒரு நேஷனல் லெவல் ரூல். இந்த கட்டாய தேர்வுக்கான காரணம் என்னன்னா, 2009ல கொண்டு வந்த கல்வி உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஇ ஆக்ட் தான். அந்த சட்டப்படி பிள்ளைகளுக்கு நல்ல தரமான கல்வி கிடைக்கணும்னா டீச்சர்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட தகுதி இருக்கணும்னு ஒரு விதியை கொண்டு வந்தாங்க. அதோட ஒரு பகுதி தான் இந்த டெட் எக்ஸாம். சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகுது? அவங்களோட புது பிளான் என்ன? இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ற டீச்சர்ஸ்க்கு கவர்மெண்ட் எப்படி ஹெல்ப் பண்ண போகுது? சும்மா எக்ஸாம்ல பாஸ் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாங்களா, இல்ல அவங்க சைட்ல இருந்து வேற ஏதாவது சப்போர்ட் இருக்கா? இதுக்கு தான் கவர்மெண்ட் ஒரு 2 ஸ்டெப் பிளானோட வந்திருக்காங்க. ஒன்னு, டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஸ்பெஷல் ஆன்லைன் கோச்சிங் கொடுக்க போறாங்க. ரெண்டாவது, எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு இன்னும் 2 ஃபைனல் சான்ஸ் கொடுக்க போறாங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு மூவ். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த கோச்சிங் கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல நடக்க போகுது. ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கிற டிஐடி, அதாவது மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் மூலமா இதை ஆர்கனைஸ் பண்றாங்க. இதனால டீச்சர்ஸ் எங்க இருந்தாலும் சரி இந்த கோச்சிங்ல ஈஸியா கலந்துக்க முடியும். இப்போ நாம பார்க்க போறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். இந்த பிளான்கான டைம்லைன் என்ன, டீச்சர்ஸ் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான தேதிகள் என்னென்ன. இந்த டைம்லைனை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அக்டோபர் 2025ல ஆர்டர் போட்டாச்சு. முதல் ஃபைனல் சான்ஸ் வர ஜான்வரி 2026ல நடக்கும். ஒருவேளை அதுல பாஸ் பண்ண முடியலன்னா மே 2026ல ரெண்டாவது, அதே சமயம் கடைசி வாய்ப்பு கொடுக்கப்படும். ஸோ பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. மே 2026க்கு அப்புறம் வேற சான்ஸே கிடையாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மே 2026 டெட்லைனை மிஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? ஏன் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றது இவ்ளோ முக்கியம்? இதனால ஏற்பட போற விளைவுகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. இதுதான் கடைசி வாய்ப்பு. இதுக்கப்புறம் இந்த குறிப்பிட்ட குரூப் டீச்சர்ஸ்க்கு டெட் பாஸ் பண்ண வேற எந்த ஸ்பெஷல் சான்ஸும் கிடைக்காது. அதனால இந்த சான்ஸை சரியா பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை இந்த 2 சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டா அப்போ விளைவுகள் ரொம்ப சீரியஸா இருக்கும். கவர்மெண்ட் ஆர்டர் படி அவங்களோட வருடாந்திர சம்பள உயர்வு, அதாவது இன்கிரிமெண்ட் நிறுத்தப்படும். இது கண்டிப்பா டீச்சர்ஸோட வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா? ஸோ கவர்மெண்டோட இந்த டபுள் அப்ரோச், அதாவது ஸ்பெஷல் கோச்சிங் கூடவே 2 ஃபைனல் சான்ஸ், இது இந்த டீச்சர்ஸ் அவங்க தகுதியை ப்ரூவ் பண்றதுக்கு போதுமானதா இருக்குமா? இந்த ஸ்பெஷல் கோச்சிங் உண்மையிலேயே ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ் இந்த தடையை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு ஒரு சாவியா அமையுமா? உங்க பதிலை யோசிச்சு பாருங்க. காலம் தான் இதுக்கான இறுதி பதில சொல்லும்.